எல்லாருக்கும் வணக்கம். ஸோ உங்களை மீட் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சாரி, இன்றைக்கி போட்ட வீடியோலையும் ஜஸ்ட் நான் வந்து பேக்ரவுண்ட் மட்டும்தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். கூடிய சீக்கிரம் அந்த போர்ட் செட்டப்போட உங்களை நான் கூடிய சீக்கிரம் நான் மறுபடியும் மீட் பண்ணுறேன். மெயினாக இந்த வீடியோ எதுக்குன்னா உங்கள் எல்லாத்துக்கும் ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். ஆக்சுவலி நான் வந்து இவ்வளோ சப்போர்ட் நான் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இது நான் இங்கே யோசிக்க கூட இல்லை. நாங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணதே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி நான் என்னோட டீச்சிங் ஃபீல்டில் நான் அது கொஞ்சம் ரொம்ப மிஸ் பண்ணுறனால ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் நானும் டிஸ்கஸ் பண்ணிட்டு ஓகே நம்ம வந்து இந்த மாதிரி ஆன்லைனில் வந்து கிளாஸ் எடுக்கலாம் அப்படின்னு. ஆக்சுவலி வந்து நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன். எனக்கு வந்து ஒரு குட்டி பாப்பா இருக்காங்க. போன வருஷம் தான் ஒரு 1 இயர் ஆச்சு அவங்களுக்கு. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து டைம் ஸ்கெட்யூல் பண்ணி எனக்கு நான் ஆன்லைனில் டீச் பண்ண முடியாதனால சரி நம்ம யூடியூப்பில் வீடியோஸ் போடலாம். ஸோ வந்து அதில் வந்து நம்ம டைமுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கிறப்போ ஃப்ரீயாக இருக்கப்போ நம்ம எடிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற ஒரு இதில் சரி ஹஸ்பண்டு ரொம்ப மோட்டிவேட் பண்ணல. அப்படி தான் நான் ஸ்டார்ட் பண்ணதே. இவ்வளோ வியூஸ் போகுமோ இல்லை இவ்வளோ பேர் பார்ப்பாங்க அப்படிலாம் நான் எதுவுமே நான் யோசிக்கல. எனக்கு வந்து அந்த டீச் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ட்ரெஸ்ட்காக தான் ஸ்டார்ட் பண்ணது. ஆனால் இவ்வளோ பேர் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு எனக்கு நிஜமாக இது இன்னுமே எனக்கு நம்ப முடியல. அவ்வளோ பேர் இமெயில்ஸ் பண்ணீங்க, அவ்வளோ கமெண்ட்ஸ் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப 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 நன்றி எல்லாத்துக்குமே. நிறைய பேர் ப்ரைவேட்டாக இண்டிவிஜுவலாக கிளாஸஸ் எடுக்க சொல்கிறீங்க. அந்த பிளான் இருந்தது. பட் வந்து எனக்கு இப்போ எங்களால் அதை எக்ஸிக்யூட் பண்ண முடியாது. ஏன்னா வந்துட்டு இப்போ நான் உங்களுக்கு வந்து இந்த டைமில் டெய்லியும் எடுக்கிறேன் அப்படி இல்லை வீக்லி ட்வைஸ் ஆர் த்ரைஸ் நான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டுனா அந்த டைமில் நான் எடுத்தே ஆகணும். ஆனால் எனக்கு இந்த இப்போ குட்டி பாப்பா இருக்கனால எனக்கு வந்து அந்த மாதிரி டைம் என்னால் ஸ்கெட்யூல் பண்ணவே முடியாது. நான் சொல்லிவிட்டு அதை எடுக்கலைன்னா உங்களுக்கும் கஷ்டம், அது எனக்கும் கஷ்டம். அதனால நான் இப்போதைக்கு நான் ஆன்லைன் வீடியோஸே நான் போடுறேன். இதுவுமே நடுவில் ரொம்ப கேப் ஆகிடுச்சு. எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா அதுலேயும் ஆஃபீஸ் ஒர்க்கும் கொஞ்சம் பிஸியாக போயிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் இவரும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு பாப்பாவை அவரும் என்கேஜாகவே வச்சுட்டு இருக்கனால உட்காந்தது நிறைய வீடியோஸ் நான் எடுத்து எடிட் பண்ண முடியாமல் அப்படியே நிறைய வீடியோஸ் போயிடுச்சு. ஸோ மறுபடியும் உட்காந்து 2 months இருக்கும்னு நினைக்கிறேன் நான் வீடியோ போட்டு. இல்லை மறுபடியும் நம்ம இதை ஸ்டார்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு தனியாக கண்டிப்பாக டைம் ஒதுக்கி ஆகணும் அப்படின்னு சொல்லி மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஹோப் அட்லீஸ்ட் இந்த டைமாவது எதுவுமே ஸ்கிப் பண்ணாமல் ரெகுலராக போடணுன்னு ட்ரை பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ நான் இப்போ இதில் நீங்கள் போடுற கோடிங்ஸில் உங்களுக்கு வந்து ஏதாவது டவுட் இருந்தாலும் கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்படி இல்லை உங்களுக்கு ஏதாவது எரர் வருது வித்தியாசமாக எப்படி அது இது பண்ணலாம்னு தெரியலன்னா ஜஸ்ட் நீங்கள் அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து என்னோடய இமெயில் ஐடிக்கோ இல்லை வந்து என்னோடய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயோ என்னோட மெசேஜ் இருக்குல்லையோ ஸோ அதில் வந்து நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணுங்கள். நான் பார்த்துட்டு உங்களுக்கு வந்து என்ன எரராக இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணித்தரேன். அதே மாதிரி இப்போ வந்து ஆல்ரெடி உங்களுக்கு சில பேர் வந்து பேசிக்லேருந்து படிச்சுட்ருக்கீங்க. சில பேருக்கு வந்து பேசிக்ஸ் எல்லாமே தெரியும், வெப்சைட் டெவலப் பண்ணுறதுலாம் தெரியும். சில என்ன தெரியாது, இப்போ ஆட் எப்படி கொண்டு வரதுன்னு தெரியாது, இல்லை வந்து கூகுளில் எப்படி இண்டெக்ஸ் பண்ணுறதுன்னு தெரியாது. ஸோ ஆக்சுவலி இது எல்லாமே நான் டீச் பண்ணுறேன் 1 by 1. ஸோ ஆல்ரெடி தெரிஞ்சவங்க இல்லை உங்களுக்கு வந்து பர்டிகுலராக ஏதோ ஒன்று தான் தெரில, ஆட் போட தெரில, இல்லை கூகுளில் இண்டெக்ஸ் பண்ண தெரில, ரேங்கிங் கொண்டு வர தெரில. ஸோ அந்த மாதிரி இருக்கவங்கள நீங்கள் தனியாக இமெயில் கூட அனுப்புங்க. நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் எப்படி வந்து கூகுளில் இண்டெக்ஸ் பண்ணணும், இல்லை உங்களோட வெப்சைட்டில் வந்து எப்படி வந்து ஆட்ஸ் கொண்டு வர வைக்கணும். அதே மாதிரி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க எப்படி வந்து வெப்சைட் ஹோஸ்ட் பண்ணணும், அந்த மாதிரி எல்லாமே என்ன எப்படி சூஸ் பண்ணுறது, எவ்வளோ ஆகும் அப்படியெல்லாம் நான் அதுக்குமே தனியாக வீடியோ போட்டிருக்கேன். வெப்சைட் வந்து எப்படி ஹோஸ்ட் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அந்த வீடியோ போய் பாருங்கள். ஸோ அதில் உங்களுக்கு புரியல, அதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் நீங்கள் எனக்கு மெயிலோ இல்லை வந்து இன்ஸ்டாகிராம் மெசேஜோ பண்ணுங்கள். நான் அதுவுமே உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணித்தரேன். ஸோ வெப்சைட் டெவலப்மெண்ட் பிறகு உங்களுக்கு என்ன டவுட்னாலும் நீங்கள் கண்டிப்பாக என்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணலாம். என்னால் முடிஞ்ச ஹெல்ப் நான் கண்டிப்பாக நான் உங்களுக்கு பண்ணுறேன். உண்மையாலுமே உங்களோட கமெண்ட்ஸ் வந்து என்னை ரொம்பவே என்கரேஜ் பண்ணியிருக்கு. கீப் ஆன் சப்போர்ட்டிங் மீ. அதே வந்து பாசிட்டிவ் கமெண்ட்ஸ் மட்டும் இல்லை, நீங்கள் ஏதாவது நெகட்டிவ் கமெண்ட் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கொடுக்கலாம். அது வந்து என்னை பெட்டர்மெண்ட் பண்ணுறதுக்காக நான் கண்டிப்பாக அக்செப்ட் பண்ணிக்குவேன். நீங்கள் இப்படி வந்து சொல்ல இன்னும் எங்களுக்கு புரியும், அந்த மாதிரி வேணாலும் நீங்கள் வந்து சொன்னீங்கன்னா நான் கண்டிப்பாக உங்களுக்கு புரிகிற மாதிரி நான் இன்னுமே வந்து நல்லா இன்னுமே டீச் பண்ணுவேன். ஸோ உங்களோட எல்லா கமெண்ட்ஸுமே நான் கண்டிப்பாக படிச்சுட்டு தான் இருக்கேன். நடுவில் வந்து முடிஞ்சளவுக்கு நான் எல்லா கமெண்ட்ஸும் ரிப்ளை பண்ணிவிட்டேன். மேபி நடுவில் ஒரு சின்ன கேப் ஆச்சுலே, அப்போ ஏதாவது 2-3 கமெண்ட் மேபி மிஸ் பண்ணியிருக்கலாம். தப்பாக நினச்சிக்காதீங்க. சப்போஸ் நான் ரிப்ளை பண்ணலன்னு தயவு செஞ்சு மறுபடியும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக நீ எல்லாமே ரிப்ளை பண்ணிடுறேன். இமெயில் பண்ணாலும் அப்படி தான், நான் கண்டிப்பாக உங்களுக்கு நான் ரிப்ளை கொடுத்துருவேன். அதனால் நீங்கள் என்ன சஜஷன்னாலும் நீங்கள் தாராளமாக கமெண்ட் பண்ணலாம். அது இல்லாமல் இன்னும் ஒரு சிலர் என்ன சொல்லியிருந்தீங்கன்னா இந்த மாதிரி வியூஸ் பற்றியெல்லாம் கவலைப்படாதீங்க, நீங்கள் வீடியோஸ் போட்டுகிட்டே இருங்க அப்படின்னு. சொல்கிறேன், நான் வந்து இது வியூஸ்க்காகவோ எதுக்காகவும் நான் இந்த சேனலை ஓப்பன் பண்ணல. மெயினாக வந்து நான் என்னோடய டீச்சிங் இதை மிஸ் பண்ணுறதுனால அதுக்காக ஸ்டார்ட் பண்ணது. இவ்வளோ வியூஸ் எல்லாம் போகும், இவ்வளோ கமெண்ட்ஸ் எல்லாம் நான் எக்ஸ்பெக்டே பண்ணல. இன்னுமே சொல்லப்போனால் ஒரு சில வீடியோஸ்லாம் எவ்வளோ வியூஸ் போயிருக்குன்னு எனக்கு சீரியஸாக தெரியாது. நான் இன்னும் அதெல்லாமே பார்க்கல. நடுவில் கேப் ஆனதுக்கான ஒரே ரீசன் என்னோடய பிஸி ஸ்கெடியூல் தான். ஏன்னா இப்போ நான் ஆல்ரெடி இப்போ ஒரு ஜாவாஸ்கிரிப்ட் வீடியோ போட்டிருப்பேன். நீங்கள் அதிலே நோட் பண்ணி பார்க்கலாம். பேக்ரவுண்டில் என் பாப்பாவோட சவுண்ட் அங்கங்கே வந்துட்டுருக்கும். ஸோ அதெல்லாம் அவர் சவுண்டு போடாதப்பெல்லாம் உட்காந்து அதை எடிட் பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்குது இன்னுமே. இருந்தாலும் முடிஞ்சளவுக்கு போடணுன்னு பார்த்துட்ருக்கேன்.
பிஸி ஸ்கெடியூல்னாலையும் அப்புறம் என்னோடய பாப்பாவையும் அவர் இன்னும் சின்ன பாப்பா தானே, இன்னும் கொஞ்சம் பெருசாகிட்டாங்கன்னா அவங்களும் இன்னுமே கோஆப்ரேட் பண்ணுவாங்க எனக்கு. ஸோ அதனால் ஒரே ரீசனுக்காக தான் நான் வீடியோ போடாமல் இருந்தது. மற்றபடி நான் எனக்கு என்னோடய வீடியோ ஒருத்தர் பார்த்தாலும் நான் கண்டிப்பாக அந்த வீடியோ போட்டுருவேன், அந்த மாதிரி தான். அதனால் நீங்கள் அதுக்காக தான் நான் வீடியோ போடலன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. முடிஞ்ச அளவுக்கு நான் வந்து கண்டிப்பாக இந்த டைமு இதுக்கு தனியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணி நான் கண்டிப்பாக இந்த ஜாவாஸ்கிரிப்ட் டியூட்டோரியலை எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் முடிச்சிடறேன். அதே மாதிரி நான் வந்து ஒரே பார்ட்டை நான் கண்டிப்பாக என்னால் போடவும் முடியாது, நான் போடவும் மாட்டேன். ஏன்னா வந்து ஒவ்வொரு பார்ட்டாக இப்போ ஒரே ஒரு 4 hours 5 hours அட்டை ஸ்ட்ரெச்சே உட்காந்து உங்களாலையும் படிக்க முடியாது, என்னாலையும் அந்த மாதிரி உட்காந்து எடிட் பண்ணி என்னால் போட முடியாது. அதனால நான் வந்து பார்ட் பை பார்ட்டாக தான் நான் போட்டுட்ருக்கேன். உங்களுக்கு வந்து ஆல்ரெடி ஜாவாஸ்கிரிப்ட் தெரியும், இல்லை ஒவ்வொரு கான்செப்ட் தெரியல அப்படின்னா நீங்கள் தாராளமாக எனக்கு இமெயில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அந்த கான்செப்ட் மட்டும் நான் உங்களுக்கு இமெயிலில் முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான் அந்த கான்செப்ட்ஸு. அதே மாதிரி இப்போ நீங்கள் அட்வான்ஸாக படிக்கிறவங்களுக்கு நான் என்ன சொல்லுவேன்னா, உங்களுக்கு ஆல்ரெடி எல்லாமே பேசிக்ஸ் எல்லாம் தெரியும் அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து இந்த டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி ஒர்க் பண்ணி பாருங்கள். டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் வந்து எடிட் பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு இப்போ சிஎஸ் ஃபைல் இருக்கும், ஜாவாஸ்கிரிப்ட் ஃபைலெல்லாம் இருக்கும், அதில் வந்து சேஞ்சஸ் பண்ணி பாருங்கள். ஸோ அப்படி பண்ணி பார்க்குறப்போ உங்களுக்கு வந்து ஓகே இது சேஞ்ச் பண்ணால் இது இப்படி மாறுதா இங்கே அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லா தெரியும். அப்போ இந்த கோடிங் இதுக்காக தான் போட்டிருக்காங்க அப்படிங்கிறது நீங்கள் ஒரு ப்ராக்டிக்கலாக ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு இன்னுமே வந்து நல்லாவே புரியும். ஸோ ஆல்ரெடி பேசிக் தெரிஞ்சவங்க நீங்கள் வந்து ஜஸ்ட் வந்து அதிலே இருக்காமல் நீங்கள் இப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து ஈஸியாக இன்னும் லேர்ன் பண்ணுறதுக்கு வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த மாதிரி டெம்ப்ளேட் யூஸ் பண்ணுறது. அதே மாதிரி இப்போது உங்களுக்கு நல்லா ஓகே பேசிக்ஸ் எல்லாமே நல்லா தெரியும்னா நீங்கள் ஓனாக வெப்சைட் வந்து க்ரியேட் பண்ண அப்படின்னா நீங்கள் தாராளமாக நீங்கள் டெம்ப்ளேட் யூஸ் பண்ணி, ஆனால் வந்து அதில் வந்து கண்டிஷன்ஸ் போட்டிருப்பாங்க, டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ். ஸோ அதை மட்டும் படிச்சுக்கோங்க. இல்லைனா வந்து உங்களுக்கு அந்த இது இஷ்யூஸ் எல்லாம் வரும், ஐ மீன் அந்த கார்ப்பரேட் இஷ்யூஸ் எல்லாம் வரும். ஸோ அது மட்டும் கவனம் படிச்சுட்டு நீங்கள் அந்த ஃப்ரீயாக ஆகட்டும், இல்லை பே பண்ணி டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணுறது இருக்குது. உங்களுக்கு ஓகேனா நீங்கள் பே பண்ணி கூட அந்த டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி உங்களோட ஓன் வெப்சைட்டை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம். ஸோ வந்து டெம்ப்ளேட் முடிஞ்சளவுக்கு நீங்கள் டெம்ப்ளேட் வந்து யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இன்னும் ப்ராக்டிஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதுக்காக தான் நான் சொல்கிறேன். யூஸ்வலி நான் வந்து தனியாக வெப் டெவலப்மெண்ட்னு கோர்ஸ் நான் படிக்கவே இல்லை. நான் ஓனாக இந்த மாதிரி யூடியூப்பில், கூகுளில், அதுக்கப்புறம் இந்த மாதிரி நிறைய வந்து டெம்ப்ளேட் டவுன்லோட் பண்ணி அதில் நான் ஒன்றா ஒர்க் பண்ணி பார்த்து நான் நிறைய லேர்ன் பண்ணேன். ஸோ அப்புறம் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, நான் வந்து வேறு டொமைனில் இருக்கேன், அதாவது டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் டொமைனில் இருக்கேன், ஐடியில் வர முடியுமா, வெப் டெவலப்மெண்ட் கற்றுக்க முடியுமான்னு. தாராளமாக கற்றுக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் நாலேஜ் தான் இம்பார்ட்டன்ட். உங்களோட எக்ஸ்பீரியன்ஸே செகண்டரி தான். உங்களுக்கு வந்து நல்ல நாலேஜ் இருக்குது அப்படின்னா நீங்கள் தாராளமாக ஃப்ரீலான்சிங்காகவே பண்ணலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட ஏரியாவில் ஏதாவது ஒரு கம்பெனி இருக்குது, அவங்களுக்கு வெப்சைட்லாம் நீங்கள் போய் அப்ரோச் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வெப்சைட் பண்ணித்தரேன்னு சொல்லுங்கள். வெப்சைட் என்ன யூசேஜ்னு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். ஈவன் உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கம்பெனிக்கு இந்த மாதிரி நீங்கள் ஃப்ரீலான்சிங்காக நிறைய வெப்சைட் நீங்கள் பண்ணலாம். நீங்கள் அப்படியே நீங்கள் நிறைய ஏர்ன் பண்ணலாம். ஸோ அதனால் நீங்கள் வேறு இதில் இருக்கனால யோசிக்க வேண்டாம். ஒன்று உங்களுக்கு நல்ல நாலேஜ் இருந்தால் போதும். அதே மாதிரி இதில் வந்து அப்டேட் ஆகிட்டே இருக்கணும். இது வந்து எப்படி சொல்ல, அதில் கேப் விட்டிங்கனாலே மறுபடியும் நியூவாக ஏதாவது வந்துடும். ஸோ அதை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கணும். இதை பொறுத்த வரைக்கும் ஐடி பொறுத்த வரைக்கும் அதுதான். ஸோ அப்டேட்டாக இருந்தீங்கன்னா போதும். வேறு டொமைனில் இருந்தீங்கனாலும் பிரச்சனை இல்லை. இது ஷிஃப்ட் ஆகும்போது உங்களுக்கு நல்ல நாலேஜ் வந்து கெயின் பண்ணிங்கன்னா போதும். ஈவன் பிஹெச்பிலையும் அப்படி தான். பேசிக் தான் நான் சொல்லியிருக்கேன். இன்னும் பிஹெச்பிலையும் நிறையா இருக்குது. ஸோ பிஹெச்பி ஆல்ரெடி தெரியும், எனக்கு ஒரு சில கான்செப்ட் தெரியும். இப்போ எப்படி இமேஜ் அப்லோட் பண்ணுறதுன்னு தெரியல, அந்த மாதிரி இருக்குது. இல்லை இப்போ இந்த பிடிஎஃப் அப்லோட் பண்ணுறது, ஸோ அந்த மாதிரி இருக்கிற மாதிரி தான் தெரியல அப்படிங்கிறவங்க நான் ஆல்ரெடி சொல்கிற மாதிரி எனக்கு இமெயில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு நான் அந்த கோடிங் நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன், எப்படி இமேஜ் அப்லோட் பண்ணோம் அதெல்லாமே. ஸோ மறுபடியும் ஒன்ஸ் அகெயின் உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப 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 பெரிய தேங்க்ஸ். நீங்கள் ரொம்ப நல்லாவே சப்போர்ட் பண்ணுறீங்க. அதனால் ரொம்ப பெரிய தேங்க்ஸ். அதுக்காக தான் இந்த வீடியோ. சரி, நான் மறுபடியும் முடிஞ்ச அளவுக்கு இன்னும் அந்த போர்ட் செட்டப் அதெல்லாம் வச்சுட்டு உங்களுக்கு கூடிய சீக்கிரம் மீட் பண்ணுறேன். இன்னும் நம்ம நிறையா வந்து உங்களுக்கு வெப்சைட் டெவலப்மெண்ட் பற்றி என்னென்ன சொல்லணுமோ எல்லாமே நான் சொல்கிறேன். உங்களுக்கு என்ன கமெண்ட் இருந்தாலும் உங்களோட என்ன ஃபீட்பேக்னாலும் கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பாய்.